மீண்டும் ஒரு முறையாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். फिर और एक हफ्ते में और एक बार आप सबों से मिलने में हम बहुत खुश हैं. கடந்த வாரம் நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நாம் பார்த்திருந்தோம். पिछले हफ्ते हमने ये देखा कि प्रतिदिन हमें करना क्या है. அனுதினமும் அவருடைய மன்னாவை தேட வேண்டும். प्रतिदिन हम परमेश्वर की मन्ना को खोज करना चाहिए. அனுதினமும் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். प्रतिदिन हमें परमेश्वर की वचन को खोज करना चाहिए. அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். प्रतिदिन परमेश्वर की ओर पुकारना चाहिए. அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். उसकी आगे की कार्य को आज हम देखेंगे. இன்றைக்கு பார்க்க வேண்டிய காரியம் முதலாவதாக அனுதினம் விழித்திருக்க வேண்டும். पहला बात आज हम क्या देखना चाहते हैं, प्रतिदिन हमें जागते रहना चाहिए. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 34வது வசனத்துல வாசிக்கும்போது नीति वचन 8वें अध्याय का 34 को जब हम पढ़ेंगे 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर इस तरह वचन में लिखा है कि என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. क्या ही धन्य है वह मनुष्य जो मेरी सुनता वरन मेरी डेवड़ी पर प्रतिदिन खड़ा रहता और मेरे द्वारों के खंभों क्या ही धन्य है वह मनुष्य जो मेरी सुनता वरन मेरी ढेवड़ी पर प्रतिदिन खड़ा रहता और मेरे द्वारों के खंभों के पास दृष्टि लगाए रहता है. हालेलूया. हालेलूया. यार भाग्यवान? कौन धन्य है? அனுதினமும் விழித்திருந்து जो प्रतिदिन जागते रहते हैं. அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर की सुनता है वही धन्य है. ஆமென். आमीन. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் அனுதினமும். हम सब जरूर प्रार्थना करते हैं प्रतिदिन. பட் இங்க பார்க்கும்போது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். लेकिन यहाँ पर लिखा है कि हमें जागते रहना चाहिए. हालेलूया. हालेलूया. இன்னைக்கு காலகட்டத்துக்குள்ள எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் விழித்திருக்க வேண்டிய நாட்கள்ல வந்திருக்கிறோம். आज हम कैसे दिन में पहुंच चुके हैं कि हमें जागते रहने के दिन में हम आ चुके हैं. என்ன விழித்திருப்பது? हम कैसे जागते रहना है? ஒரு எச்சரிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும். एक सावधान से हमें होना चाहिए. அதாவது சகல ஜாக்கிரதையோடு நம்ம இருக்க வேண்டுமா? यानी सर्व सावधान में हमें रहना चाहिए. ஏனென்றால் இது உபத்திரவத்தின் நாட்கள். क्योंकि ये ऐसा दिन है उपद्रव का है. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தின் நாட்கள். ये ऐसा एक बहुत बड़ा युद्ध का समय है. ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிற நாட்கள். परमेश्वर की आगमन बहुत जल्द में होने वाला का समय है. இன்றைய நாட்களில் பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற நாட்கள். ये ऐसा दिन है जो शैतान जो गरजने वाले शेरों के समान किसको फाड़ डाले करके अपने मुंह को खुला रखा हुआ समय है. சோ சிங்கம் வரும்போது நம்ம என்னத்தானோ இருக்க முடியுமாங்க? जो शेर आती है तो हम कैसे भी रह सकते हैं क्या? எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமே. बहुत सावधान से रहना ஜாக்கிரதையா चाहिए. இருக்கணுமே. सावधान से होना चाहिए. அது சிங்கம் எவனை விழுங்கலாம்னு பார்க்கலாம். அப்படின்னா யாரு இவன்? பெரிய ஆவிக்குரியவன், பெரிய ஊழியக்கார், இல்ல இப்ப வந்த விசுவாசி அப்படிலாம் பார்க்கறது இல்ல. யாரை விழுங்கலாம்னு வகை தேடிட்டு இருக்கிறான். शेर जो ऐसा नहीं है अगर इनको हमें नहीं खाना है, ये बहुत बड़ा विश्वासी है या ये बहुत बड़ा आत्मिक व्यक्ति है, ये बहुत बड़ा पासवान है, ऐसा नहीं है. किसको भी फाड़ डालने के लिए वो तैयार रहता है. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். तो इसका मतलब हमें कितनी सावधान होना चाहिए. இப்ப இந்த கொரோனா நாட்கள் வந்தப்ப जैसे हम इस कोविड के टाइम पर आए थे, कोरोना के टाइम पे, இப்ப இல்ல அந்த ஆரம்பத்துல பார்க்கும்போது மக்கள் ஒவ்வொருவரும் பயங்கர ஜாக்கிரதையா இருந்தாங்க. जैसे शुरुआत के टाइम पे हर एक व्यक्ति इतनी सावधान से रहते थे. ஒரு மனிதரை நான் பார்த்தேன், கடையில ஒரு ஜாமான் வாங்கிட்டு சேஞ்ச் காசு வாங்குறாரு. அவன் 10 ரூபாய் கொடுக்குறான், ஒரு 50 ரூபா. அதுல கூட சானிடைசர் அடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த காசை எடுத்து உள்ள வைக்கிறாரு. मैंने एक व्यक्ति को इस तरह देखा कि जैसे उन्होंने कुछ सामान खरीदा है, जो बाकी पैसा उनके हाथों में मिला 10-10 रुपया होकर, उन्होंने क्या किया, उनको नहीं उठाया, पहले उसके ऊपर सैनिटाइजर मारा, फिर उस पैसा को लेकर रखा है. மனுஷர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க. देखिएगा मनुष्य कितना सावधान रहते थे, எவ்வளவு சுத்தமா இருந்தாங்க. वो कितना साफ सुविधा रहते थे. ஆனாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிருச்சு. लेकिन फिर भी ये जो छोटा सा वायरस आकर सभी को हिला दिया. அதை காட்டிலும் சாத்தானுடைய காரியங்கள்,
इससे बढ़कर शैतान की कार्य ரொம்ப மோசம். बहुत बुरा है। அப்ப எவ்வளவு விழித்திருக்க வேண்டும். हमें कितनी जागते रहना चाहिए। நீங்க ஒவ்வொரு வீட்லயும் வாட்ச்மேன் வைக்கறாங்க. आज हर एक घर के ऊपर हम चौकीदार रखते हैं। ஒவ்வொரு சொசைட்டிலயும் 2-3 பேர் இருக்கறாங்க. हर एक सोसाइटी में 2-3 लोग होते हैं। எங்க பார்த்தாலும் सीसीटीवी कैमरा வைக்கறாங்க. जहां देखिएगा सीसीटीवी कैमरा है। இதெல்லாம் எதுக்குங்க? ये सब क्या के लिए? ஜாக்கிரதையா இருக்க. हमें सावधान रहने के लिए। அப்ப ஜாக்கிரதையா இருக்குன்னா பாதுகாப்பா இருப்போம். सावधान की मतलब कि हम सुरक्षित रहेंगे। ஏனென்றால் இன்னைக்கு துரு உபதேசங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. क्योंकि आजकल ऐसे झूठे प्रचारक बहुत बढ़ गए। யூடியூப்ல நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. अगर यूट्यूब में देखते हैं तो बहुत ही ज्यादा ही कुछ मिल रहा है। இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இல்லனா வெளிப்போடு இருக்கவில்லை என்றால் நம்ம கூட இடறி விடுவதற்கு अनेक சான்ஸ் இருக்குது. अगर हम सावधान से नहीं रहेंगे हम भी गिर सकते हैं। யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா यहोशू की जीवन को आप देखते हैं तो கர்த்தர் சொல்றார் நான் மோசே இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. परमेश्वर ने कह दिया कि जिस तरह से मैं मूसा के साथ था वैसे ही तेरे संग भी हूँगा। ஜனங்களை வழிநடத்திட்டு போறாரு. वो अपने लोगों को चलाकर जा रहे थे। அங்க ஒரு கூட்டம் வருகிறது. वहां पर एक झुंड आया। கிபியோனர்ங்கிற ஒரு கூட்டம். किबियोन करके एक झुंड आया। அவங்க பேச்ச பார்த்து उन्होंने जैसे बोल रहे थे उन बात को सोचकर அவங்க Dress எல்லாம் பார்த்து उनके कपड़े को देखकर அந்த யோசுவா தேவ மனுஷனே அப்படியே நம்பிட்டாரு விழுந்துட்டாரு. वो यहोशू जो परमेश्वर का दास था वो खुद ही धोखा पाया गिर गया। அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க யாருன்னு சொல்லிட்டு. उसके बाद ये पता चला ये लोग कौन था करके। அப்ப கொஞ்சம் வெளிப்பு இல்லாததனால दरअसल उन्होंने जागते नहीं रहा इसके चलते கொஞ்சம் எச்சரிப்பு இல்லாததனால थोड़ा सा उन्होंने सावधान नहीं रहा इसके चलते ஒரு பெரிய காரியத்துக்குள்ள விழ வேண்டியதாய் போயிருச்சு. बहुत बड़ी एक कार्य में गिर गया उन्होंने। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के प्रिय लोगों நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். बहुत सावधान से रहें। ஹalleluya. हालेलुया। ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். बहुत ही ध्यान से हमें रहना पड़ेगा। நித்தமும் விழித்திருக்க வேண்டும். प्रतिदिन हमें जागते रहना चाहिए। ஆமென். आमीन। விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். हमें जागते रहकर प्रार्थना करना चाहिए। அப்படினா கண்ணை திறந்துட்டு ஜெபிக்கிறது அல்ல. इसका मतलब आंख खोलकर प्रार्थना करना नहीं है। வருகிற நாட்கள் காரியங்கள் சூழ்நிலைகள் பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். यानी जैसा ये समय के बारे में आने वाले कार्य के बारे में शैतान के बारे में हर कार्य के बारे में हमें जानकारी से रहना चाहिए। மத்தேயு 26 நம்ம வாசிக்கிறோம். मत्ती 26 में हम पढ़ते हैं। அதுல 41வது வசனத்தை வாசிக்கும்போது 41 को हम पढ़ते हैं यहाँ पे। மத்தேயு 26:41ல நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். मत्ती 26 का 41 में लिखा है जागते रहो और प्रार्थना करते रहो कि तुम परीक्षा में ना पड़ो। அப்ப சோதனை நமக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? यानी परीक्षा हमारे सामने है। அந்த சோதனை ஜெயிக்கணுமே. उस परीक्षा में हमें विजय पाना है तो ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை एक வாழணும்னா विजेता का मसीह जीवन जीना है तो சாதாரண ஜெபம் இல்ல. एक साधारण प्रार्थना नहीं விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். हमें जागते प्रार्थना करना चाहिए। हालेलुया 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 हालेलुया। விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். आप जागते रहे और प्रार्थना करें। விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். जागते रहे और प्रार्थना करें। இயேசு சொல்றாரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? प्रभु यीशु मसीह कहते हैं क्या आप कम से कम 1 घंटे भी मेरे साथ आप जागते नहीं रहकर प्रार्थना कर सकते हो? எல்லா சீசரும் தூங்க போயிட்டாங்க. सारे चेले सो गए। போர்ச்சவர் வராங்க. अभी वहां पर सैनिक आ रहे थे। பேதுரு எந்திரிச்சு பட்டயத்தை எடுத்து நேரா காதை வெட்டிட்டார். पतरस ने क्या किया? अपना तलवार उठा सीधा उस व्यक्ति की एक व्यक्ति की कान को काट दिया। இதுக்கு தேவன் அழைத்தாரு. इसलिए क्या प्रभु ने बुलाया? நான் நினைக்கிறேன் கழுத்தை குறி வச்சு வந்திருப்பாரு அது காதுக்கு போயிருச்சு போல. காரணம் தூங்கிட்டு வந்தாரு. शायद पतरस ने उनकी गले के ऊपर निशान रखकर आया होगा। वो गलती से उनकी कान के ऊपर लग गया होगा। शायद वो नींद में था होगा। அதுவும் நல்லதா போச்சு காதுல விழுந்ததும் கூட இல்லையா? वो भी अच्छा ही हुआ था है ना, कान पे लगा। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के प्रिय लोगों விழித்திருந்து ஜெபம் हम பண்ணுவோம். जाते रहें और प्रार्थना करें। எச்சரிக்கையா இருப்போம். सावधान रहें। ஜாக்கிரதையா இருப்போம். जागृत रहें। பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். और वचन में लिखा है कि आप पैसे के विषय में बहुत ही आप सावधान रहें। இன்னைக்கு ஜனங்களுக்கு இத வேணும் அது செய்யணும் அதை வாங்கணும் இத போகணும் பொருளாசை அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். यानी पैसे के मामले में चीजों के मामले में हमें बहुत ही सावधान रहना चाहिए। ஹalleluya हालेलुया। உங்களுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் வசனம் சொல்லுகிறது. और वचन कहती है कि आपके अंदर की जो रोशनी वो अंधकार ना हो जाए आप सावधान रहें। எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம்
அது இருளாகாதபடிக்கு நான் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். मेरे अंदर की अभिषेक वो खत्म नहीं होना है, मुझे सावधान रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. அனுதினமும் விழித்திருப்போமா? प्रतिदिन हमें जागते रहना चाहिए. அது பகலோ அது இரவோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, शायद वो दिन हो या रात हो, कुछ भी हो, நான் விழித்திருப்போம். हम जागते रहें. நான் விழித்திருப்போம். हम जागते रहें. ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்துக்காக நன்றி செலுத்தி விழித்திருப்போம். परमेश्वर ने जो दिया है उस परिवार को धन्यवाद कर कर हम जागते रहें. கொடுத்த ஊழியத்தை நம்ம விழித்தோடு எச்சரிக்கையோடு நடத்த வேண்டும். जो दिया हुआ सेवकाई को जागते हुए हम लगे रहें उसमें. ஹalleluya. हालेलुया. விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. हम ना गिरे लेकिन सावधान रहें. அனுதினமும் விழித்திருக்க வேண்டும். प्रतिदिन हम जागते रहें. அடுத்ததாக இரண்டாவதாக நான் और பார்க்கிறோம், दूसरा कार्य, அனுதினமும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். प्रतिदिन हमें परमेश्वर की स्तुति करना चाहिए. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें. எபேசியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். इफिसियों की पत्री उसका पहला अध्याय के और हम पलटें. எபேசியர் 1 அதிகாரத்துல उसकी पहला अध्याय में, इफिसियों की पहला अध्याय में அதுல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16वीं आयत को हम पढ़ना चाहते हैं. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, तुम्हारे लिए धन्यवाद करना नहीं छोड़ता. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, प्रेरित पौलुस कहते हैं, அப்ப இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்ங்கறார். मैंने निरंतर तेरे लिए धन्यवाद किया करता हूँ. मैंने धन्यवाद करने वाली बातों को नहीं छोड़ता. 5 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, 5वीं अध्याय का 20वीं आयत में நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். और सदा सब बातों के लिए हमारे प्रभु यीशु मसीह के नाम से परमेश्वर पिता का धन्यवाद करते रहो. எப்பொழுதும் हर समय எல்லாவற்றுக்காகவும் हर बातों के लिए பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, हमारे पिता परमेश्वर को धन्यवाद करो. இதுதான் ரொம்ப முக்கியம். यही बहुत ही मुख्य है. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்தரிக்க முடியுமா? हर बातों के लिए हम धन्यवाद कर सकते हैं क्या? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்போம். हम स्तुति करते रहते हैं. திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஆத்திரமா மாறிடுது. अचानक कुछ परेशानियां आती है तो हम उसको तुरंत गुस्से में बदल डालते हैं. அப்படி இல்லங்க. ऐसा नहीं है. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். प्रतिदिन हम परमेश्वर को धन्यवाद करते रहें. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே हर एक இருப்போம். दिन परमेश्वर को स्तुति करते रहें. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சங்கீதம் 61 சங்கீதத்துல भजन 61 में 8வது வசனத்தை வாசிக்கும்போது, 8वीं आयत को जब हम पढ़ें, சங்கீதம் 61:8ல भजन 61 का 8 में இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன். சங்கீதம் 61:8 நம்ம வாசிக்கும் போது, भजन 61 में 8वीं आयत को हम पढ़ते हैं, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை செலுத்துவேன்ங்கறார். इस प्रकार मैं सर्वदा अपनी मन्नतों को मैं मानता हूँ. அது என்ன பொருத்தனைப்பா? ये क्या मन्नत है? உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன். मैं सर्वदा तेरी नाम का भजन गाऊंगा. ஹalleluya. हालेलुया. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். सर्वदा परमेश्वर की भजन गाना. ஆத்திரம் இல்ல, गुस्सा नहीं, ஸ்தோத்திரம். स्तुति. ஆமென். आमीन. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. हर बातों के लिए स्तुति. கிடைச்சதோ கிடைக்கலையோ ஸ்தோத்திரம். जो मिला या ना मिला धन्यवाद. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கலாம். ये थोड़ा सा हमारे लिए मुश्किल होता है. ஆனா யோபுடைய லைஃப் நீங்க பார்க்கணும். लेकिन अय्यूब के जीवन में देखते हैं तो கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ட்டார். परमेश्वर की नाम की धन्यवाद हो करके कह दिया. எப்ப ஸ்தோத்திரம் சொன்னாரு? कब उन्होंने कहा ऐसा? அவர் விட்டு எல்லாம் பிரிஞ்சு போன பிறகு சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். उनसे सब चीजें चली गई उनसे, तब उन्होंने कहा परमेश्वर का धन्यवाद. இதுதான் ஒரு விசுவாசி பிள்ளைக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளம். यही एक विश्वासी का एक बहुत ही अच्छा चिन्ह है. ஹalleluya. हालेलुया. எந்த நேரமும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே हर समय प्रभु की स्तुति करते रहना चाहिए. என்னுடைய பொருத்தனைகள் என்ன தெரியுங்களா? मेरी मन्नत क्या है पता है? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் हर செலுத்துவது. एक दिन प्रतिदिन परमेश्वर की स्तुति गाते रहें. அதே போல சங்கீதம் 72ல वैसे ही भजन 72 में அதுல 15வது வசனத்தை வாசிக்கும் போது, 15वीं आयत में लिखा है, சங்கீதம் 72:15ல 72 का 15 में, அவர் நித்தமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்படி என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். उसके लिए नित्य प्रार्थना करेंगे और दिन भर उसको धन्य कहते रहेंगे. ஹalleluya. हालेलुया. என்னாலும் ஸ்தோத்திரம். और नित्य दिन भर उसकी धन्य कहते रहेंगे. ஹalleluya. हालेलुया. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவோமா? इस कार्य को हम आदत बनना चाहिए. அது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகும்போது மெட்ரோவில் ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். यदि हम इसको आदत करा देंगे तो जहाँ पर हम जाएं, मेट्रो में या ट्रेन में या यात्रा में, बस में, हम हर समय प्रभु को
हम धन्य कह सकते हैं। 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க பிளஸ் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. वहां पर 5000 पुरुष लोग थे और उसके साथ कई लोग भी थे. அவங்களுக்கு இப்ப உணவு கொடுக்கணும். अभी उनके लिए भोजन देना है. 5 அப்பம் 2 மீன் தாங்க. बस 5 रोटी 2 मछलियां ही है. அது எந்த மூளைக்கு பத்தும்? वो कैसा क्या हो सकता है उसमें से? அதை இயேசு கையில எடுத்து लेकिन प्रभु यीशु ने उसे ही हाथों में लेकर அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி उस रोटियों को लेकर प्रभु ने धन्यवाद की அவங்களுக்கு கொடுக்கறார். और उनके बांटे. हालेलुया. हालेलुया. இயேசு அந்த திருவிருந்து நேரத்துல जब प्रभु भोज के समय पर भी அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கறார். उन्होंने रोटी को लेकर धन्यवाद करी. ஆசீர்வாதம் அங்க இருக்குது. उसमें आशीषित है. இயேசு சிலுவையில மரிக்க போறதுக்கு முன்னாடி जब यीशु मसीह क्रूस पर अपने जान को देने से पहले ஸ்தோத்திர பாட்டு பாடுறாங்க. उन्होंने स्तुति गान गाया. हालेलुया. हालेलुया. இதெல்லாம் முடியுமாங்க? ये सब संभव है क्या? அவர் ஜீவனே கொடுக்க போறார். ஆனா நன்றி பாட்டு பாடிட்டு அங்க போறாருங்க சிலுவைக்கு. वो अपना जान को ही देने वाला था लेकिन वो धन्यवाद की स्तुति गान गाकर वो जा रहे हैं. அப்ப இடைவிடாமல் இந்த ஸ்தோத்திரம் என்பது அது சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் பிரச்சனை இருந்தா நல்லா இருக்கும், சில நாள் இன்பமா இருக்கும். எல்லா நாளுமே ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டுங்க. कुछ दिन हमारे जीवन में दुख होता है, कुछ दिन सुख होता है, कुछ दिन रोना होता है, कुछ भी होने का संभव है लेकिन हर दिन हमें परमेश्वर की स्तुति गाना चाहिए. நம்ம கேட்போம் என்ன ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? हम पूछेंगे अरे स्तुति कर 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 क्या है प्रयोजन? ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். स्तुति करने से अनुग्रह बढ़ती है. हालेलुया. हालेलुया. அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह मेरे लिए काफी है. ஆமென். आमीन. 1 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். पहला तिमोथी में हम पढ़ते हैं 2 அதிகாரம் 1 வசனத்துல दूसरा अध्याय का पहला आयत में 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டுமாம். எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுங்க. यहाँ पर लिखा है कि अब मैं सबसे पहले ये आग्रह करता हूँ कि विनती और प्रार्थना और निवेदन और धन्यवाद सब मनुष्यों के लिए की जाए. धन्यवाद सब मनुष्यों के लिए की जाए. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக மாத்திரமல்ல, बस ये केवल कुछ ही लोगों के लिए नहीं, எல்லா மனுஷருக்காகவும் हर मनुष्यों सब मनुष्यों के लिए हमें धन्यवाद करना चाहिए. அவன் மோசமானவனா இருக்கலாம், वो कितना भी बुरा क्यों ना हो, உங்க ஆபீஸ்ல அவன் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிற மனுஷரா இருக்கலாம், आपको इतना डांटने वाला व्यक्ति क्यों ना हो अपने दफ्तर में, சொல்லுங்க அந்த மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். लेकिन उन व्यक्तियों के लिए आप कहिए प्रभु धन्यवाद எங்க हो. மாமியாருக்காக மாமனாருக்காக ஸ்தோத்திரம். अपने सास ससुर के लिए धन्यवाद हो. அவங்க வாழ்க்கைக்காக ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். उनके जीवन के लिए धन्यवाद हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம வாயில இருந்து ஸ்தோத்திரம் எடுத்து வந்துட்டே हमारे मुंह से निरंतर धन्यवाद निकलते रहे. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. सब बातों में हमें धन्यवाद करना चाहिए. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறதா. ऐसा करना ही परमेश्वर में मसीह का इच्छा है. ஆமென். आमीन. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தங்க. हर बातों की धन्यवाद करना ही परमेश्वर की इच्छा है. டெய்லி அனுதினமும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே हर रोज हमें स्तुति करते रहे. ஹalleluya. हालेलुया. வெறும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபிக்கணும். हमें सिर्फ प्रार्थना नहीं वरन जागते प्रार्थना करना चाहिए. எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருப்போம். और हर बातों के लिए हर समय हमें धन्यवाद करना चाहिए. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல और तीसरा लूका रचित सुसमाचार 9 अध्याय का 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23वीं आयत को हम पढ़ते हैं. லூக்கா 9:23. लूका 9 अध्याय का 23वीं आयत. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். उसने सबसे कहा यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आपे से इनकार करे और प्रतिदिन अपना क्रूस उठाए हुए मेरे पीछे हो ले. டெய்லி ஜெபிக்கிறது கூட ஓகே, रोज प्रार्थना करना तो ठीक है, டெய்லி பைபிள் வாசிக்கிறது கூட ஓகே, हर रोज बाइबल पढ़ना भी ठीक है, ஆனா இது என்ன அனுதினமும் சிலுவையை சுமக்கணுமா? लेकिन ये क्या बात है प्रतिदिन हमें क्रूस उठाना? அது எப்படி போட்டிருக்கிறது? वो भी कैसा लिखा है? தன்னை தானே வெறுத்து அதுக்கப்புறம் சிலுவை எடுத்து அனுதினமும் போணுமா? अपने आपे से इनकार करें और प्रतिदिन अपना क्रूस उठाए और यीशु मसीह को पीछा करें. இது நம்ம டெய்லி ரொட்டீன்ல வந்துருச்சு. இப்ப
अब ये भी हमारे हर दिन की कर्तव्य में रूटीन में आ गया है। ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள்னா ரைட்டு ஏதோ செஞ்சிடலாம். अगर महीने में एक बार या हफ्ते में एक बार तो हम कर लेंगे। டெய்லி சிலுவையை சுமக்கணுமா? प्रतिदिन क्रूस उठाना, அது மற்றவங்களுடைய சிலுவை இல்ல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். औरों को नहीं, अपने अपने எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாதுப்பா. हम एक दूसरे के साथ हम अदली बदली भी नहीं कर सकते हैं। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிராஸ் வந்துட்டு இருக்கு. यानी हर एक व्यक्ति के लिए कुछ क्रूस दिया गया है। அது எப்படி வேணாலும் வரலாம். वो कैसे भी हो सकता है। அது உங்க மேனேஜர் மூலமா வரலாம், वो आपकी मैनेजर के तौर पे भी आ सकता உங்க है, குடும்பத்துல இருந்து வரலாம், आपकी परिवार से भी आ सकता है, ஊழியத்துல வரலாம், सेवकाई में भी आ सकता है, உறவினர்கள் வீட்ல இருந்து வரலாம். रिश्तेदारों के द्वारा आ सकता है। அதுதான் நம்முடைய சிலுவை. वही हमारा क्रूस है। சிலுவையை சுமக்காத மனிதர்கள் இந்த பைபிள்ல பரிசுத்தவான்கள் யாருமே இல்லைங்க. क्रूस उठाए बिना और कोई संत लोग इस बाइबल में नहीं है। மோசேஸ் ரொம்ப சாந்த குணமுள்ள மனுஷன் இல்லையா? मूसा इतना वो शांति था, शांति से रहने वाला था, அவனுக்கு தான் ரொம்ப சிலுவை வந்துச்சு. लेकिन उनके लिए बहुत बड़ा क्रूस आते रहते। ஒவ்வொரு டைமும் அந்த கோராகின் கூட்டரும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை பார்த்து முறுமுறுக்கிறது, கேள்வியை கேட்கறது, ரொம்ப ஆனாலும் ரொம்ப பொறுமையோடு இருக்கிறான். हर समय वो खोरा के लोग और इस्राएल लोग उनके विरोध कुड़कुड़ाते थे, कुछ करते रहते थे, लेकिन फिर भी मूसा ने बहुत ही धीरज धरा। உங்களுக்கு யார் வராங்களோ உங்களுக்கு தெரியாது. आपके लिए कौन आते हैं आप नहीं जानते। நெகேமியாவை பார்க்கும்போது சன்பில்லாத் தோபியா வந்து அங்க அவனுக்கு சிலுவையா இருந்தார்கள். अगर नेहमिया को देखते हैं तो वहां पर सनबल्लात और धोबियात आकर उनके विरोध खड़े थे क्रूस के समान। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். प्रेरित पौलुस कहते हैं मेरे लिए एक खाटे दिया हुआ है। அவருக்கு ஒரு பலவீனம் அங்க ஒரு சிலுவையா இருக்கிறது. उनके लिए एक बलहीनता एक क्रूस के समान है। அப்ப ஒவ்வொரு லைஃப்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் சிலுவை நமக்கு வந்துட்டு இருக்குது. हर एक के जीवन में देखते हैं तो कुछ क्रूस है ही है, அதை தூக்கி சுமந்துட்டே இருக்கட்டும். उसे उठाकर हमें जाना पड़ेगा। இயேசுவாது ஒரு நாள் ஒரு சிலுவையை தூக்கிட்டு போயிட்டாரு. यीशु मसीह एक दिन क्रूस उठाकर चले गए, ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் தூக்கணுமே. लेकिन हमें हर एक दिन उठाना है, தன்னைத்தானே வெறுத்து अपने आपे में इनकार करना है சிலுவையை சுமக்கணும். और क्रूस को उठाना है। ஹalleluya. हालेलुया। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே அல்லன்னு வேற சொல்லிட்டாருங்க. और प्रभु ने कह दिया, जो मेरा पीछा अपना क्रूस उठाकर मेरे पीछा नहीं होते हैं वे मेरा योग्य नहीं। இதுவும் ஒரு கடமை. ये भी एक हमारा कर्तव्य है। ஹalleluya. हालेलुया। ஆனா கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்குதுங்க. लेकिन परमेश्वर का बल हमारे पास है, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குதுங்க. परमेश्वर का अनुग्रह हमारे पास है। ஹalleluya. हालेलुया। ஆகவே உங்களுக்கு கொடுத்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி इसलिए आपके लिए दिया हुआ क्रूस के लिए प्रभु को धन्यवाद करें, சுமந்துட்டு போவோம். उसे उठाकर जाए। நிச்சயமா தேவன் சீக்கிரமா ஒரு விடுதலை கத்த தருவார். जरूर परमेश्वर आपके लिए एक बहुत बड़ा छुटकारा को देंगे। கடைசியா நாம் பார்க்க போகிறோம். और अंतिम में देखते हैं, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ये भी थोड़ा सा अलग तरीका की बातें हैं। சிலுவையை சுமக்கிறதே கஷ்டம். क्रूस उठाना ही मुश्किल है, ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது लेकिन वचन में लिखा है டெய்லி சாகணுமா. रोज हमें मरना है। ஹalleluya. हालेलुया। நம்ம கோபம் வரும்போது சில பேரை பார்த்து திட்டுவோம் இல்லையா? जब गुस्सा आता है तो कुछ लोगों को हम डांटते हैं ना, போய் சாவு அல்லது நான் சாவுறேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்போம். ऐसे लोग बोलते हैं कि तुम मर जाओ या मैं मर जाऊंगा, ऐसा कुछ लोग कहते हैं। நீ வாழ்ற கத்துல சாவுறதே மேன்மன்போம். तो जीने से बेहतर है मरना, அதுதான் இங்கே சொல்லிருக்காங்க. ऐसा ही कुछ यहाँ पर भी लिखा है, ஆனா இது ஒரு வித்தியாசமான சாவு. लेकिन ये थोड़ा अलग तरीका है। டெய்லி சாவணுமா. रोज मरना है। ஒரு கேள்வி கேட்கறேன், आपसे एक सवाल, இன்னைக்கு செத்தீங்களா? आज आप मरे थे क्या? இல்லைன்னா தயவு செய்து பிரசங்கம் முடிஞ்சிட்டு போய் செத்துருங்க. अगर आप नहीं मरे तो इस प्रचार के बाद आप मरिए। அதாவது நீங்க செத்துறோம்னா லிட்டரலா நீங்க போய் யோசிக்காதீங்க தயவு செய்து. मरना का मतलब आप जाकर ऐसे मरना है करके उस बातों को सोचिए मत। என் பாவத்திற்கு நான் மரிக்கணும், यानी मेरी पापों के लिए मुझे मरना है, என் சுயத்திற்கு நான் மரிக்கணும். अपने स्वयं के लिए मुझे मरना है। அந்த தலைமுறையாய் வருது பார்த்தீங்களா, அந்த கோபம் அதுக்கு கூட நான் மரிக்கணுமே. जो अपने बाप दादाओं से आ रही है वो गुस्सा, उसके लिए भी मुझे मरना है। ஹalleluya. हालेलुया। ஞானஸ்தானம் என்பது இதுக்கு தான் உடன்படிக்கை, இதுக்கு தான் அது சமமாக இருக்கிறது. बपतिस्मा जो है ऐसे ही एक वाचा है, நாம் இந்த உலகத்திற்கு மரிக்கிறோம், हमें दुनिया के लिए संसार के लिए मरना है கிறிஸ்துவுக்குள் பிழைக்க और வேண்டும். मसीह के साथ जिलाना है। ஒவ்வொரு நாளும் हर एक दिन, ஒவ்வொரு நாளும் हर एक दिन நான் மரிக்க வேண்டும். हमें मरना है। வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் वचन में लिखा है पहला कोरिन्थियों 15வது அதிகாரத்துல 31 வசனத்துல வாசிக்கும் போது 15वें अध्याय का 31वीं आयत में, 1 கொரிந்தியர் 15:31ல पहला कोरिन्थियों 15 का 31 में பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினம் சாகிறேன் என்கிறார்.
पौलुस यहाँ पर कहते हैं मैं हर दिन मरता हूँ, டெய்லி சாவறேன் अंटार रोज प्रतिदिन मरता हूँ। அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன்। हे भाइयों, मुझे उस घमंड की शपथ जो हमारे मसीह यीशु में है तुम्हारे विषय में करता हूँ कि मैं प्रतिदिन मरता हूँ। அங்க அப்போஸ்தலர் பவுலுங்க அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க, इतना बड़ा सेवक है प्रेरित पौलुस, அவரே டெய்லி மரிச்சிட்டு இருக்கிறார்। वो हर रोज मरते हैं। அப்ப நம்ம हमें கோதுமை மணியானது अगर जो गेहूं का दाना जो है அது நிலத்தில் விழுந்து वो पृथ्वी पे गिरकर அது சாகலனா அது ஒண்ணுமே பலன் அப்பதான் பலனே தரும்। अगर वो नहीं मरता है तो वो फल नहीं देता। சாகலனா அது வேஸ்ட் ஆயிருது। अगर वो नहीं मरता वो व्यर्थ हो जाता। அதே போல ऐसे ही நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மரிக்க வேண்டும்। हमारे जीवन में कुछ ऐसे बातें मरना चाहिए। எதுக்கு கிறிஸ்தவர்கள் டெய்லி மரிக்க வேணுங்க? क्यों मसीह लोग रोज मरना है? எடுத்து வாசிப்போம் ரோமர் 6 அதிகாரத்துல। रोमियो की 6 अध्याय को पलटे। ரோமர் 6 அதிகாரத்துல 11 வசனம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன்। रोमियो की 6 का और 11-12 वचन को पढ़ते हैं। அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்। ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாமல் இருக்கும்படியாக ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए तो मरा परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो। इसीलिए पाप तुम्हारे निश्वर शरीर में राज्य ना करें कि तुम उसकी लालसाओं के अधीन रहो। हालेलुया हालेलुया। மரிச்சிருவோமா? हम मरें क्या? சில பேர் ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்து ஆனாலும் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமையில் இருப்பாங்க। कुछ लोग ऐसा होता है वो उद्धार पाते हैं, बपतिस्मा लेते हैं, कलीसिया आता है, लेकिन उनका जीवन में कोई बदलाव नहीं है। जैसे पहले थे वैसे ही होते हैं, அதே பேச்சு, वैसे ही बोलते हैं, அதே கோபம், वैसे ही गुस्सा, அதே வார்த்தை, वैसे बोलचाल, அதே இன்னும் சினிமா காரியங்கள், वही सिनेमा की बातें, அதே உலகத்தினுடைய காரியங்கள்। वही संसार की बातें। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இவன் சரியா சாவலன்னு அர்த்தம்। इन्होंने नहीं मरा, இவனுக்கு சரியா ஞானஸ்தானமே வரலன்னு அர்த்தம்। इन्होंने बपतिस्मा में ठीक से नहीं मरा। அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா प्रेरित पौलुस से अगर आप पूछेंगे तो கிறிஸ்து எனக்கு ஜீவன்ட்டார், उन्होंने कह दिया कि मसीह मेरा जीवन है, சாவு எனக்கு ஆதாயம்ட்டார்। मरना मेरे लिए लाभ है। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोग, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு பிரதர் விசுவாசி ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு। उदाहरण के लिए मानिएगा एक भाई विश्वासी ने वो ट्रेन में यात्रा कर रहे हैं। அப்ப அந்த ட்ரெயின்ல எல்லாம் சீட் விளையாடிட்டு இருக்காங்க। वो ट्रेन में सारे लोग वो अपना वो जो कार्ड्स खेलते रहते थे। அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கை பத்தல। तब उनके लिए एक व्यक्ति की जरूरत पड़ी। அப்ப அவங்க கூப்பிடுறாங்க, ஒரு கை வந்து கொடுப்பானுங்கறாங்க। तब उन्होंने इस व्यक्ति से पूछा, इस विश्वासी भाई से, आप भी आकर मिल लेना, हमारे लिए एक व्यक्ति का कम पड़ रहा है। அப்ப அந்த விசுவாசி சொல்றாரு என்கிட்ட கையே இல்லன்ட்டார்। तब वो विश्वासी ने कह दिया कि मेरे पास हाथ नहीं है। இவங்க சொல்றாங்க எப்பா நீ வந்து விளையாடு, ஒரு கை கொடு, அப்பதான் விளையாட்டு நல்லா இருக்கும்ங்கறாங்க। उन्होंने कहा अरे हमारे साथ तो दे, आप तो है यहीं पर अच्छा है करके वो कह रहे थे। விசுவாசி சொல்றாரு என்கிட்ட என் கையே இல்லங்கன்ட்டார்। उन्होंने कह दिया कि विश्वासी ने मेरे पास मेरा हाथ नहीं है। எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க। सारे लोग हंसने लगे। என்ன கை வச்சிட்டு கை இல்லன்னுங்கறாங்க। अरे तेरे पास तो 2 हाथों तो है। விசுவாசி சொல்றாரு, लेकिन ये विश्वासी ने कहा இது கை தானா, என் கை இல்லன்ட்டார்। ये तो हाथ ही है जरूर ये, लेकिन मेरा नहीं है। என் கை செத்துருச்சு, मेरा हाथ मर गया। இது கிறிஸ்துவின் கை। ये मसीह का हाथ है। என் கை இருந்துச்சுனா விளையாடிட்டு இருந்துச்சு, मेरा हाथ होता तो जरूर वो खेलता, ஆனா என் கை செத்துருச்சு। लेकिन मेरा हाथ तो मर गया। இது கிறிஸ்துவின் கை। ये मसीह का हाथ है। இதுல இந்த காரியம் எல்லாம் தொடாது। ये चीजों को ये नहीं छूती है। இந்த குடி பாட்டில தொடாது। ऐसे ये शराबी को बोतल को नहीं पीती है। சிகரெட் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் இந்த கை தொட முடியாது। परमेश्वर के लिए प्रसन्न नहीं है, उन चीजों को ये नहीं छूती है। இது இயேசுவின் கை। ये मेरा यीशु का हाथ है। இது உதவி செய்யற கை। ये मदद करने वाला हाथ है। இது ஜனங்களை அரவணைக்கிற கை। ये लोगों को तसल्ली देने वाला हाथ है। அவருடைய வார்த்தையை சுமக்கிற கை। परमेश्वर के वचन को उठाकर ले जाने वाला हाथ है। இது பரிசுத்தமுள்ள கை। ये पवित्र है। ஹalleluya। हालेलुया। சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் சிலுவையில கொடுப்போம்। हमारे शरीर के हर एक अंग को क्रूस पर हम
दे। நாம் பாவத்திற்கு மரித்தோம் என்றால் यदि हम पाप के लिए मरे हैं तो வரப்போகிற மரணத்தில் நமக்கு ஒரு நிச்சய ஒரு ஜெயம் உண்டு. आने वाले मृत्यु से हमारे लिए एक जरूर एक विजयता है। நாம் பாவத்திற்கு சுயத்திற்கு எல்லாவற்றுக்கும் மரிப்போமா? अपने पाप के लिए और संयम के लिए हम मरें क्या? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். मसीह मेरा जीवन है, मरना मेरे लिए लाभ है। நான் மரிக்கும் போது கிறிஸ்து என் சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுவார். जब मैं मरता हूं तो प्रभु यीशु मसीह मेरे जीवन में से, मेरे शरीर में से महिमा पाते हैं। இந்த உலகம் என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ये संसार मुझे देख रहे हैं। இன்னைக்கு நம்முடைய கண்ணு செத்துருச்சா? आज हमारा आंखें मरा हुआ है क्या? என் நாவு இந்த உலகத்துக்கு காரியத்திற்கு மரித்து விட்டதா? मेरा जुबान इस संसार की बातों के लिए मर चुका है क्या? பரிசுத்தாவி எனக்குள்ள வாழ்கிறார். पवित्र आत्मा मुझ में जीवित है। அவரை நான் ஒரு நாள் துக்கப்படுத்த மாட்டேன். उसे मैं कभी दुख नहीं पहुंचाना। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு நாளும் हर दिन இந்த உலகத்துக்கு மரிப்போம். प्रतिदिन हम इस संसार के लिए मरें। இந்த வார்த்தையில பிழைப்போம். इस वचन में हम जीवित रहें। இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை इस ஆசீர்வதிப்பாராக. वचन के द्वारा प्रभु आपको आशीषित करें। சும்மா இருக்கிறது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலைங்க. हमें चुप रहना कि संसार में बहुत ही कष्ट काम है। அப்ப ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு வேதாகமம் சொல்லி தந்திருக்கிறது. इसीलिए हमें कुछ करना है करके बाइबल हमें बताती है। இப்ப சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஏதோ மாசத்துக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் செய்வதல்ல. जो अभी हम कहने जा रहे हैं ये सारे कार्यों को महीने में एक बार या हफ्ते में एक बार नहीं, அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்கள் प्रतिदिन करना है என்று வேதாகமம் சொல்லுகிறது. ऐसा बाइबल बतलाती है। அனுதினமும் அவருடைய மன்னாவை தேட வேண்டும். प्रतिदिन परमेश्वर की मन्ना को खोज करना है। தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். हर रोज परमेश्वर के वचन को रिसर्च करना चाहिए, रीजनिंग आउट करना चाहिए। அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்துல கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும். प्रतिदिन परमेश्वर की उपस्थिति में हमें प्रार्थना करना चाहिए। அனுதினமும் விழித்திருக்க வேண்டும். प्रतिदिन जागते रहना चाहिए। அனுதினமும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். प्रतिदिन धन्यवाद करना चाहिए। அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். प्रतिदिन अपना क्रूस उठाना चाहिए। அனுதினமும் இந்த உலகத்திற்கு மரிக்க வேண்டும். प्रतिदिन इस संसार के लिए हमें मरना है। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு நாளும் செய்வோமா? हर एक दिन हम करें क्या? அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். प्रभु के हाथों में समर्पण ஜெபிக்கலாம். आए प्रार्थना। நல்ல பிதாவே, भला இந்த परमेश्वर வசனத்துக்காக நன்றி इस செலுத்துகிறோம். वचन के लिए धन्यवाद देते हैं। அனுதினம் செய்ய வேண்டிய இந்த காரியத்திற்கு நேராய் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. प्रतिदिन करने वाले इस कार्य की और हम अपने आप को दिन करते हैं। நாங்க ஒரு நாள் இதை மறக்க கூடாது. हमें कभी इसे नहीं भूलना चाहिए। எப்படி நாங்கள் அனுதினமும் எங்களுக்காக குடும்பத்திற்காக ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்கிறோமோ மறக்காம, அதே போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. जैसे अपने परिवार के लिए अपने लिए हर दिन कुछ कार्य को करते हैं, वैसे ही खुदावन जो बाइबल में हमें बतलाया गया है प्रतिदिन हमें क्या करना है, इस कार्य को हम करें। அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பிராக்டிஸில் கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ये हमारे जीवन में आदत बन जाए। எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். हमें से हर किसी को तेरे हाथों में समर्पित कर। இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ये वचन हमारे जीवन में कार्य करे, ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். एक बड़ी बदलाव को आशीर्वाद को ले आए। துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति महिमा आदर जलाल तुझे देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं खुदावन। ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ये परमेश्वर आप सबको आशीषित करें। आमीन।